பார்த்தோன்னே விலை விடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மை ரைட்ஸ் ஓகேவா. முதல்ல நம்ம என்ன ப்ளே பண்ணியிருந்தோம், மை வாட்டர் பார்க் தான் ப்ளே பண்ணியிருந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மை தீம் பார்க். தீம் பார்க் அப்படின்னா ட்ரை ரைட்ஸ் ஓகேவா. நம்ம போனாட்டி வாட்டருக்கு போட்டிருந்தோம், இப்போ ரைடு போட போகிறோம். ஏன்டா அதுவே நான் முடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்மிங் சூன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல நம்ம இதை முடிச்சிடுவேன். அந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ கைஸ் இந்த கேம் வந்து மாஸாக இருக்கும். அந்த கேமோட நல்லா இருக்கும். 2 கேமும் ஒரே கேம் தான், பட்டு கான்செப்ட் மட்டும் தான் வேறு. ஸோ வாங்க கைஸ் முதல்ல நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓ கைஸ் நம்ம கூட யாரும் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா கேமர் சார். ஸோ நானும் ஏமத்தும் சேர்ந்து அந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ போனாட்டி ஆசி வந்துட்டாரு, இப்போ இன்றைக்கி வரலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஏமத்தும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் ஓகேவா. அதுக்கு இப்போ சர்க்கிள் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம போடுவோம். இங்கே பாடுறா இதான் ஃபஸ்ட் ட்ரெயின். நல்லாவே இல்லை. சரி போடு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்லை. நல்லா இல்லையே. சரி போடு. மக்கள் வந்து பார்க்குறாங்க கைஸ். சரி நம்ம ஃபஸ்ட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. ஓய்ஸ் பயங்கரமாக இருக்கு. ரெடி எப்படா இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல ரைடு. நிறைய பேர் போகிறாங்க. காசு வந்தால் நல்லா இருக்கும். காசு வந்துச்சுரா. காசு வந்துச்சு. காசு எடு. இது கேஷ் கலெக்ட் பண்ணணுமா? ஓகே. இப்போ ஸ்லைட்ஸில் போயிட்டு ஸ்லைட்ஸ் வாங்க சொல்கிறாங்க கைஸ். டுட்டோரியல் முடிச்சிடுவோம், ஏன்னா நம்மளுக்கு அப்போ டுட்டோரியல் முடிச்சாலும் கரெக்டாக இருக்கும். அடுத்து கப் அண்ட் சாசரு நம்ம எல்லாம் விளையாடிருப்போம் இல்லையா. இது காமனாக வந்து எல்லாருமே போகிற ரைட்ஸு, சின்ன பசங்க குழந்த பசங்க போகிற ரைட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து காமனாக எல்லோரும் போகிற ரைட்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக இந்த வந்து வயசானவங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போவாங்க, அடல்ட்ஸும் போவாங்க. இது வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சில் பண்ணுறதுக்கான நல்ல ரைடு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா நம்ம சில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிட்டு பயங்கரமாக ஜில் பண்ணிட்டு பயங்கரமான விளாட்ற கேம்ஸு. ஒரே ஒரு ரவுண்ட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதெல்லாம் போயிட்டே இருக்குமா? அடப்பா இல்லை போயிட்டே இருக்கும் போல கேஸ் இந்த ரைடு. இது ஏதோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அடப்பாவீங்களா, என்னோட தலை எங்கேயும் இருக்குது. ஓகே நம்ம இந்த ரைடு ஒன்று போட்டிருந்தோம். அடுத்து இது போட்டிருக்கோம். ஸ்லைட்ஸில் போயிடுச்சு. வேற ரைடராக இருக்குது. 6-7 ரைடு கைஸ். ஓகே அதை போய் நம்ம 6-7 ரைடு எங்கே பார்த்தாலும் 6-7 ரைடு மட்டும் பார்த்துட்றேன் கைஸ். இந்த வாட்டர் பார்க்கில் போய் 6-7 ரைடு பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ் 6-7 ரைடு ஒன்று வாங்கியாச்சு. இப்போ அதை போய் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே தான் இருக்குது நம்மளோடது. ஓகே போடலாமா? வா போடலாம். வழி வந்து இருக்குது கைஸ். இதில் அப்படி கிடையாது. இது அதில் வந்து எங்கே பார்த்தாலும் போட்டலாம். பட் இது அப்படி கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக ஒன்று போர்ஷன்ஸில் போடணும். ஓகே போட்டாச்சு. எப்படி பயங்கரமாக இருக்கா? 6-7 சரி வாங்க கைஸ் 2 பேர் வரணுமா? அப்போ தான் வருமா அது? இல்லைன்னா அப்படி அங்கே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்திருக்காரு. நானும் மிலிட்ரி ஆஃபீஸர் போகிறோம். மிலிட்ரி ஆஃபீஸர் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது கைஸ். ஓ மை காட் ஜாலியாக இருக்கு. ரெடி ஜாலியாக இருக்குது. சரி சரி நம்ம அத்தை ரைட் போகலாமா? அத்தை ரைட் போகலாம். ஓகே அத்தை ரைட் எவ்வளோ பாரு. காசு வேணும். காசு மணி காசு இருக்கு. மணி இப்போதைக்கு இடம் இருக்குது. ஸோ இடம் வாங்க தேவைடா. எங்களே பெரிய இடமா கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா பெருசாக கிடைக்கும். 2 இடத்துல நம்ம காலி பண்ணிட்டு வாங்கிக்கலாம் கைஸ். இதான் ரைடு. 2.8K தேவைப்படுதுடா அடுத்த ரைடுக்கு. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கி போட்டுருவோம். ஹாட் டாக் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி போட்டுருவோம். ஹாட் டாக் ஸ்டாண்ட் வாங்கி இங்கே போடுவோம். இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை இங்கே போட வேணாம். பெரிய ரைடு எங்கே இருக்குது? அதோ இருக்குது பேர். இதை இங்கே போட்டு விட்ருவோம். பக்கத்தில் போடுவோம். வாங்குவாங்க. மூவ் பண்ணணும். இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி கைஸ் நாங்கள் ஹாட் டாக் ஸ்டாண்ட் இங்கே போட்டோம். சாரி டிவி சத்தம். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காசுலாம் ஏர்ன் பண்ணிப்போம். நிறைய காசு தேவைப்படுது அடுத்த ரைடுக்கு. அடுத்த ரைடு என்ன போட்டிருக்குன்னா என்னடா போட்டிருக்கு? ஒரு ஸ்டார்ட் பண்ண வாங்கி போடலாமா? நான் போட்டிருக்கு 2.8K ப்ரோக்கன் ஸ்லைடு போட்டிருக்கா. ஸோ எங்கே போட்டால் சரி கைஸ் நம்ம இந்த போக்கரை மட்டும் பார்த்துறோம். இந்த ப்ரோக்கன் ஸ்லைடு இந்த வாட்டர் பார்க் பார்த்துருக்கீங்க. ப்ரோக்கன் ஸ்லைடு 6-7. ஸோ ப்ரோக்கன் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் கச்சிச்சிடும். நம்ம கேட்டதுக்கு அதிகமாக கச்சிச்சிடும். ஓட கை இந்த மாதிரி ப்ரோக்கன் சைடு வாங்க போகிறோம். செம்ம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வீடியோவை. அப்புறம் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி தீம் பார்க் வீடியோஸ் அப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் கைஸ். ஸோ கைஸ் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து நம்ம இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். பெருசு பண்ணிடலாமாடா? எவ்வளோன்னு போய் பாரு. அதிகமாக தான்டா இருக்கும் அப்படின்னா இப்போ கம்மியாக தான் இருக்கும். போக அதிகம்.
டீ சதுரதுரோடி. குட்டிங்க அப்பா டே ஸ்டாக்கை வாங்கி போடுறான். அங்கே நிறைய பேர் போகிறாங்க எனக்கு. ஆமாண்டாடி நிறைய பேர் வாடா டே பயங்கரமா இருக்குடா. டே சதுரதுரோடி. டே செம்மையாடா. முன்னாடி அங்கே பேர் உள்ள இருக்க முன்னாடி இருக்கணும் என்ஜாய் பண்ணிட்டு வரான்டாடி. காசு எவ்வளோ செம்ம காசு எவ்வளோ போய் பாடுறான். டிமாலிஷ்ட் பேடு குத்துட்டு போகிறாங்கடா. என்னடா குட்டின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்க போல. போட்டுடலாம். ஓகே இங்கே போட்டுடலாம்டா. ஏன் கொஞ்சம் இடம் தேவைப்படுது நம்மளுக்கு. எத்த கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன் இடத்துடைய ரேட் எவ்வளோ போய் பார்த்துருவோம். இடத்துடைய ரேட்டா? எந்த இடத்துல இருந்து பெருசு பண்ணலாம்? இங்கேருந்து பெருசு பண்ணலாமா இல்லைனா எங்கேருந்து பெருசு பண்ணலாம்? 5K அதான் எங்கேருந்து பெருசு பண்ணுற? பின்னாடி இருந்து பெருசு பண்ணலாமா இல்லைனா இங்கேருந்து பெருசு பண்ணிடலாமா? இப்படியே இங்கேருந்தே பண்ணிடலாம். இங்கேருந்தே பண்ணிடலாமா? அப்போ போய் நான் காசு எடுத்துகிட்டு வரேன். சரி நம்ம இங்கேருந்தே பண்ணிடலாம். நான் அந்தளவுக்கு பின்னாடி பெருசாக இல்லை. அப்போ காசு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். சரி நான் காசு எடுத்துடுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பாருங்க நம்மள்ட்ட ஐசோ ஸ்பீட் போகிறான் பாருங்கள். ஐசோ ஸ்பீடு ரைடில். ஸோ அவன் கூட போய் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் அவன் வந்து எவ்வளோ கொடுக்குறான்னா அவன் வந்து 40 மடங்கு அதிகமாக காசு தராங்க கைஸ் ஐசோ ஸ்பீடு. இவன் மட்டும் நம்ம தீம் பார்க்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய்ட்டு 6-7 கைஸ். இவன் பாருங்க 50% தரான், 60% தரானுங்க. இங்கே 2 பேருமே ரைட்டை முடிச்சு வெளில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் கைஸ் பணக்காரங்க. 2 பேருமே ரைட்டை முடிச்சு இப்போதைக்கு வெளில போட்டோம். சாமி வந்திருக்கான். ஸோ ரைட்டை முடிச்சு வெளில போயிட்டோம். அவன் போயிட்டான். ஓகே கைஸ் நம்ம இடத்த இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நேரம். பாருங்க பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்க இப்போ 2 பேர் வெளியே போனால் காசு இறக்கும். செம்மையாக வாங்கி இவங்க 2 பேருமே இப்போ விளையாட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் விளையாட்டுருக்காங்க. ஸோ விளையாட்டு போக வரைக்கும் வெயிட் பண்ண கைஸ். இங்கே பாருங்க இப்போ செம்ம பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ பேத்து போட ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேத்தாக போடுவோம். இங்கே வர வழி இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். வர வழி ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணுவோம். கொஞ்சம் அங்கே வரத்துக்கும் நல்லா இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஃபுல்லாக. எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. கைஸ் சூப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போது. ஓகே அடுத்த வேலை நம்ம என்னன்னு போய் பார்க்க போகிறோம். ஃப்ரீயாக ஆட்டாக் ஸ்டாண்ட் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். வாங்க போடுறா ஃப்ரீயாக ஆட்டாக் ஸ்டாண்டு கிடச்சிருக்கு. எங்கே போய் போடலாம்? இங்கே போடுவோம். சரி எவ்வளோ போடுறான் போய் பாரு. காசு வச்சுச்சா? அவன் எப்படா வெளியே போவான்? சாமி அவன் வெளில போயிட்டானா? அப்போ காசு எவ்வளோ இருக்கு பாரு. 2K வந்திருக்கு. 2K போடு. இப்போ நான் எங்கே போடுறது இந்த ரைடை? இங்கே போட்டுடலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும். இல்லை பெரிய ரைடை இந்த பக்கத்தில் தான் போடணும். ஆட்டாக் ஸ்டாண்டு எங்கள் ரொட்டேட் இங்கேயே ப்ளேஸ் பண்ணுறோம். அவங்க வந்து வாங்கிப்பாங்க. சரி அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை வந்து இதை ஃபுல்லாக இப்போது பேத்தில் நிறைய பேத்து போடணும். நான் வர வழி இல்லை, ஆனால் கொஞ்சம் அப்டேட் பண்ணோம் வர வழியை. சரி காசு எவ்வளோ இருக்கு? காசு எவ்வளோ இருக்குடா? இப்போ தான்டா கொஞ்சமே சேர்ந்துருக்கு. இன்னும் நான் நிறைய வேணும்டா. வெளியே போயிட்டானா? நம்ம 60% 50% போலையா அவங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ காசு போய் எடுத்துடலாமா? இது பார்க்கலாம். பெருசாக வரும்னு பார்த்தா சின்னதாக வரும். பரவாயில்ல விடுறா. எடுத்துகிட்டு ஓவன்னா வைக்கணும்டாங்க. ஓகே இங்கே ஒன்று வச்சாச்சு. இங்கே ஒன்று கடைசி இங்கே ஒன்று வைப்போம். வீடா கரெக்டாக. இப்போ இங்கே ஒன்று வைக்கணும்டா. ஐயோ நல்லாவே இல்லைடா. இங்கே ஒன்று வைக்கணும். 5 தான்டா இருக்குது. ஓகே கைஸ் நான் இங்கே வந்து வச்சுட்டுருக்குறோம் சும்மா. ஸோ மக்கள்லாம் வர இடம் இல்லையா? ஸோ நல்லா பண்ணுறதுக்காக வச்சேன். இங்கே போடுற நம்மளுக்கு 1 ஸ்டார் கிடச்சிருக்கு. காசு போடுறா கட்டி சடி. ஓகே கைஸ் நம்ம அடுத்த ரைடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று இருக்குது நம்மளுக்கு. என்னது? அப்டேட் பண்ணியாச்சு கைஸ். எதை? இதுதான் இடத்தையா? ஆமாம் இடத்தை அப்டேட் பண்ண நல்லா பெருசாக விளையாடுறா. என்ன வேணா எனக்கு எது போட வேணாம். ஓகே கைஸ் நம்ம இடத்த அப்டேட் பண்ணியாச்சு. 24 கஸ்டமர் கைஸ் அவளுக்கு இருக்காங்க. சரி வாங்க போயிட்டு அடுத்த ரைடை போயிடுவாங்க. அடுத்த ரைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்டாண்ட் இருக்குது. அது நம்மளுக்கு தேவைப்படாது. நூபு ரைடா ஏமாத்தே நூப் ரைடுன்னு போட்டிருக்குடா. நூப் ரைடு
அதெல்லாம் வேணாம். டேய் ஏமத்தோட ரைடு. அது வேஸ்ட்ரா. ஏமத்தது ஊர் ரைடு தானே. வேஸ்ட். வாங்கிட்டியா? இல்லை வாங்கணும் டேய். அது புது ரைடரா அது. புது செய்யறா. ஆமாம் அது ரேர் அது சும்மா போட்டிருக்காங்க. 8.55K என்னடா நூப் ரைடு எப்போ இவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்க. அட பாவீங்களா கைஸ். கைஸ் அது ஒன்றும் இல்லை, இந்த நூப் ரைடு மாதிரியே தங்கச்சி தான். அவள் சொன்ன நூப்பு கைஸ் என் தங்கச்சி. ஓகே வாங்க. ஸோ கைஸ் இந்த பாட்டு வீடியோக்கு என்ன கமெண்ட்ல போட்டுருங்க கைஸ். ஆமாம் கைஸ் இந்த வீடியோ எங்களுக்கும் போகிறதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்குது. இந்த வீடியோ போகிறதுக்கு ஏமாத்த உனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மை வாட்டர் பார்க் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பார்த்துன்னு போட்டுருங்க போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. ஸோ இது அவன் கேட்டுக்கிறாரு நல்லா இருக்கு. என்னடா ஏமாத்து நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி அது நம்ம என்ன வீடியோ போட போகிறோம். அடுத்து வந்து கைஸ் நான் அடுத்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன் ஓகேவா. அதை அப்லோட் தான் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது எப்போ அப்லோட் பண்ண கமெண்ட்ல எஸ்ஸா இல்லை நோவான்னு கமெண்ட்ல போடுங்க கைஸ். ஓகே கைஸ் நம்ம வந்து ஏன் அங்கே சேர் வச்சோம் அப்படின்னா நிறைய பேர் அங்கே போய் உட்காருவாங்க. சொன்னல கூட்டமாக போய் அங்கே தான் உட்காருவாங்க. அந்த கேம் பேருன்னு சொல்லி அந்த கேம் பேர் நான் அப்புறம் சொல்கிறேன் கைஸ். ஜாலி இடம் காலியாக இருந்துச்சு. தான் போய் உட்காந்தேன் சும்மா போர் அடிக்குது சொல்லிட்டு. ஸோ போய் உட்காந்தாச்சு. இங்கே வேறுங்க பயங்கரமாக இருக்குது கைஸ். எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க நம்ம ரைடை. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தருது. இது பேர் வந்து பண்ணது ஜெனா. யாரா ஜெனா? டேய் ஜெனா ஏன்டா எப்படி பண்ணுறாங்களா ரைடு எடுத்து வாங்கி போடுறான். டேய் காசு வேணும்டா. 8.55K வேணும்டா அடுத்த ரைடுக்கு. நீ தரியா? 4K தான் வந்துருக்கு. ஆமாம் இன்னும் இந்த காசு வேணும். கைஸ் நான் வந்து 8.55K சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் எனக்கு 5 பேத் ஒன்று இருக்குது. அதை சேல் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தேவையே இல்லை. அந்த நான் சேல் பண்ண போகிறேன். அதை அந்த 5 பேத்தையுமே சேல் பண்ண போகிறேன். ஒன்றுக்கு 40 ரூபா கொடுக்கலாம். இந்த பைத்தியக்கார நூப் மாண்டையா. ஓகே கைஸ் அவ்வளோ நம்மளுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே கொஞ்சம் காசு இருக்குது. 7K வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நம்ம நிறைய காசு கிடச்சிரும். கைஸ் நம்மளுக்கு பாருங்க 9 நம்ம கேட்டதோட அதிகமாக கிடச்சிருக்கு கைஸ். வாங்க 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 10K செட்டோம் அப்படி எதுக்கு 10K செட்டா நிறைய வாங்கலாம்டா. 10K செட்டட்டுமா? ஆமாம் ஆனாடா போய் ரைடு வாங்க தான் மெயினே. இப்போ போய் வாங்கடா. லாட்ரி அட்லீஸ்ட் நமக்கு 2K இருக்கணும்ல. வச்சுக்க காசு இல்லைனா போயிட்டு பிச்சுனா போயிட்டு காசு இல்லைன்னா ரைடராக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏமன் சொன்ன ஐடியா வச்சு நம்ம 7.81K கிடச்சிச்சு. ப்ரோக்கன் ரைடு நம்ம வாங்கியாச்சு. ஸோ அப்போ கூட நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே பாருங்க. இது ப்ரோக்கன் ரைடா? ஐயோ டி உன்னால நான் வேற ரைடை தப்பாக மாற்றி வாங்கிட்டேன்டா. அப்போ ரைடு போய் நம்ம திரும்ப மாற்றிடலாவா? ஐயோ காய்ஸ் நான் இவனால் மாற்றி வாங்கினேன் கைஸ். இவன்ட்டு பேசிக்கினேன். ஓ மை காட் சேல் பண்ணிட்டு வர வழியே இல்லை கைஸ். சரி எவ்வளோ டே மொத்த காசும் போச்சுடா. இதாண்டா வாங்கணும். இப்போது அதை வாங்கிட்டேன் நான் மாற்றி. சே அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளோ மீதி காசு மெஞ்சி இருக்குன்னு பார்த்தேன். டே நூப் ரைடை வாங்குறது போல வேற ரைடை வாங்கிட்டேன்டா. போடு பெருசாக கிடக்குறா. அதான் நம்மளதான் பிளேஸ் இருக்கு. அப்பா இப்படியே போட்டாச்சு கைஸ் இங்க பாருங்க கைஸ் வித்தியாசமா இருக்கு கைஸ். காமெடியா வித்தியாசமா இருக்கு இந்த ரைடு. இங்க பாருங்க முன்னாடி. சரி காசு முன்னாடி பாருடா. சரி காசு ஒழுங்கு பண்ணி கைஸ். என்ன கைஸ் இந்த ரைடு வித்தியாசமா இருக்கு ரொம்ப. இவருங்க பேக்கன் யாரும் முன்னாடி இருக்கான். ரொம்ப காமெடியா இருக்கு கைஸ். இந்த பேங்கரோட காமெடி பிக்ஸ் கமெண்ட்ல போடுவீங்க. பேக்கனை பத்தி தப்பா பேசக்கூடாதுடா. பேக்கன் வந்து செம்ம இவன் அவன் நிறைய பேர் யூஸ் பண்ணுற கேரக்டர்னால பேக்கன் பற்றி தப்பாக பேசக்கூடாது. அப்படிலாம் இல்லை. பேக்கன் வந்து நல்ல ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. இது லேண்ட் ஃபார் சேல். எனக்கு கொடுத்துருங்க இந்த லேண்ட் எனக்கு கொடுத்துருங்க. நம்ம அங்கே இருக்க போகலாம்டா. எவ்வளோ பெரிய இடம் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோ 3K வருது. ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு சேர்த்து வச்சு நிறைய ரைட்ஸ் வாங்க போகிறோம். காசு வேணும் எனக்கு. காசு நிறைய ஏற்ற போகிறோம் கைஸ்.
அத்தனை ரைடுக்கு எவ்வளோன்னு போய் பார்த்துருவோம்லாம். அப்புறம் நமக்கு சேர்த்துக்கிட்டு அடுத்த ரைடுக்கு அப்டேட் பண்ணணும்டா. அப்டேட் பண்ணாதான்டா. அப்போ சரி, அப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 5K இருந்தால் போதும். ஓகே, அப்போ 5K வரணும். டே அங்கே அதுக்கு முதல்ல காசு கொடுக்கணும்டா. காசு கொடுத்தாதான்டா. எவ்வளோ நேரம்டா போடுறோம். அது கைஸ் நான் 5K சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். 5K செஞ்சு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, அப்டேட் பண்ணனால நமக்கு கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு. சுச்சி நம்மளுக்கு ரைட் அன்லாக் ஆகிருக்கு. என்ன ரைட் இருக்குன்னு நான் போய் பார்த்து வந்துடுறேன். காசே கம்மியாக இருக்கு. என்ன வாங்க போகிறேன்? டே என்ன எதுவும் வாங்க போகிறது இல்லைடா. ரைடு என்ன வந்திருக்கு பார்க்குறேன்டா. கிரேசி ரைடுன்னு வந்திருக்கு. அடுத்து ஸ்பின் ரைடுன்னு வந்திருக்கு. டாய்லெட் கிடச்சிருக்கு. இங்கே போடுறோம். அந்த மேலேருந்து ஒன்று போடுவாங்க பற்றி அந்த ரைடு. இந்த பேர் ரேர் ரைடு ஒன்று. மேலேருந்து லப்பர் மாதிரி இப்போ மனுஷங்களை போடுவாங்க. சரி, எவ்வளோ இருக்கு? இது வந்து பாத்ரூம் 30K கைஸ். அடுத்து நம்ம 20K சேர்க்கணும் கைஸ். கிரேசி ரைடுக்கு 20K. அப்போ 10K சேர்க்கணும். ஆமாம், இன்னும் 10K வேணும். 10K இது இன்னும் 10Kடா. டே இன்னும் 20. இன்னும் வந்து எவ்வளோ தம்மா இருக்கு? இன்னும் கொஞ்சம் காசு தான் கைஸ் தேவைப்படுது. நம்ம எப்படியாச்சும் சேர்த்து வச்சுருவோம். ஸோ வாங்க இங்கே சேர்லாம் இருக்குது. ஸோ நிறைய இதெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ ஹாட் டாக் கடை தான் போட்டாச்சு தான் நம்மளுக்கு காசு நிறைய ஏறும். அதை விட நம்மளுக்கு அதிகமாக ஏறும். ஸோ ஹாட் டாக் கடை போட்டால் தான் கொஞ்சமாச்சும் காசு ஏறும் கைஸ். ஸோ ஹாட் டாக் கடை போடுவோம். நிறைய பேர் வாங்குவாங்க. அது மூலமாக காசு ஏற்றிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டா இருக்கு. ஹாட் டாக் கடை வாங்கி போட்டால் எத்த குறை அப்டேட் பண்ண முடியாது. 5K காஃபி ஸ்டாண்ட் வேணால. ஹாட் டாக் கடையே 2 வாங்கி போட்டுடலாம் கைஸ். 1K தான் ஆகுது ரெண்டுமே சேர்த்தா. 3 ஸ்டாண்ட் வாங்கியாச்சு. 1 கம்மியாக ரேட்டு தான். ஸோ 3 காசுக்கு ஒரே ஒரு K தான் செலவாயிருக்கு கைஸ். நம்ம போயிட்டு இது போடுவோம். ஸோ புது ரைடு எங்கெங்கெல்லாம் நல்ல ரைடு இருக்கும் அந்த ரைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி இதுச்சு இந்த பீஸா வந்து போடுவோம். ஸோ அங்கே ஒன்று இருக்குது. ஹாட் டாக் சரி ஹாட் டாக் வந்து கடை இங்கே ஸ்டார்ட்டு. இது வந்து எக்ஸிட்டில் போடுவோம். ஏன்னா எக்ஸிட் தேவைப்படும். எக்ஸிட்டை தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுருவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைப்போம் கைஸ். இங்கே ஒரு பீஸா கடை வைப்போம். நான் வந்து வாங்குவாங்கல்ல. 6K வந்துச்சுரா. இங்கே ஒன்று வைப்போம். வெய் ஸ்டார்ட் வேணா இருக்கு. ஆமாம், இங்கே வைப்போம். எங்கே வைக்கிறது தெரியலையே. ரொட்டேட் பண்ண முடியலையே. கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வச்சாச்சு கைஸ். ப்ளீஸ் வச்சாச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வைப்போம். என்ட்ரன்ஸில் வந்து ஒன்று வைப்போம். என்ட்ரன்ஸில் ரொட்டேட் ப்ளீஸ். ஓகே கைஸ், வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. ஸோ வரும்போது கொஞ்சம் வாங்கிப்பாங்க. அடுத்து போகும்போது கொஞ்சம் வாங்கிப்பாங்க. அதான் சொன்னல பீஸா போட்டால் அதிகமான காசு வரும்னு சொல்லிட்டு. யூ நீட் டு அப்டேட். அப்டேட் 9K தான்டா சேர்ந்துருக்கு. அடுத்த அப்டேட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க பாரு. 50K கேட்குறாங்க அடுத்த அப்டேட்டுக்கு. ரொம்ப கஷ்டம்டா இது. சேர்த்து வைக்கணும். அடுத்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும். நிறைய வேலை கைஸ் நம்மளுக்கு. ஸோ இப்போலாம் 10K சேர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேரட்டும். ஸோ காஃபி இந்த ஹாட் டாக் கடை இதெல்லாம் போடணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் ஏறும். ஏன்னா நான் போய் ஹாட் டாக் கடை வாங்க போகிறேன்டா. அது ஸ்டாக் இல்லையா ஹாட் டாக் கடையை? ஹாட் டாக் கடை ஸ்டாக் இல்லை. ஆனால் நான் 100 ரூபாய்க்கு 2 சர்க்கிள் ரைடு வாங்கிக்கிறேன் கைஸ். ஏன்னா சர்க்கிள் ரைடு அது வாங்கினா காசு அதிகமாக சரி. ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது கைஸ். நிறைய காசு அதிகமாக தேவைப்படுது இந்த கேமில். அதனால தான் சொன்னால் நான் வந்து ரைடு வாங்கி போடுக்கிறேன். நான் அப்போ தான் வந்து நிறைய பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வைப்போம். ப்ளேஸ் இங்கே ப்ளேஸ் ஒன்று. இடம் பத்தலாம் டெமாலிஷ் பண்ணுறேன்னு பிரச்சனையே இல்லை. இடம் பத்தலண்ணா கைஸ். இங்கே வைக்கிறேன். என்னாச்சுடா? எவ்வளோ சேர்ந்துருக்கு போகிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துகிட்டு வரோம். ஸோ வீடியோ முடிக்க போகிறோம் கைஸ். அந்த கிரெயின் கடையை போட்டுது அந்த ஒரே ஒன்று மட்டும் போட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 செகண்ட் ஆக போகுது. ஸோ 20 நிமிட்ஸில் 25 நிமிட்ஸ்க்குள்ளே வீடியோ முடிச்சிடணும். ஸோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஸோ 25 நிமிட்ஸ்க்குள்ளே வீடியோ முடிச்சிடணும். ஸோ கைஸ் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ பாருங்கள்
ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் ரைடை வாங்கியாச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ 16.37K. ஸோ 40 வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் காசு தான் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நம்ம சேர்த்துருவோம் ஈஸியாக. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம 20K சேர்த்த உடனே இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணுறோம், ஓகேவா? ஏன்னா எனக்கு சேர்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து விற்றுருவேன். ஸோ கைஸ் கிட்டே வந்துச்சு நான் போய் விற்க போகிறேன். பட் இதில் ஆளுங்க நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு டெமாலிஷ் பண்ணிடலாம். டெமாலிஷ்ட். இவங்க பேடு கொடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் டெமாலிஷ் பண்ணிடுறேன். ஸோ எல்லோரும் பேடு கொடுக்குறாங்க, மொத்தமாக பேடு கொடுக்குறாங்க. அப்பாடே கொஞ்சம் நேரம் இருக்குது. சேர்ந்துச்சுடா ஆல்மோஸ்ட்டு. கேடா. ஓகே கைஸ் நம்ம போயிட்டு சேல் பண்ணுறோம் ரெண்டுமே $10 விற்குது. $100 வாங்கி $10 விற்கிறேன். ஓகே 20K சேர்ந்துச்சு. 20K தான் கரெக்டாக கேட்குறாங்க, இல்லைன்னா அப்படி இப்படி மாற்றுறாங்களா? மாற்றலை இல்லை 20K தான் கைஸ், கரெக்டாக 20K தான் கிரேசி ரைடுக்கு. கிரேசி நம்ம வாங்கி போட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஓகே கைஸ் கிரேசியை நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரைடை கரெக்டாக ஒட்டி வைப்போம். அந்த இடத்துல ஒட்டி வைப்போம். கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சு கைஸ் இங்கே பாருங்க கைஸ். ஒரே ரவுண்டு மட்டும் போயிட்டு இந்த வீடியோ நம்ம வச்சிடலாம் கைஸ். யாராச்சும் வாங்கடா இங்கே. இவ்வளோ தூரம் நந்தோட முடியலையா? டக்குன்னு வாங்க. வரேன். ரெண்டு பிரசிடென்ட் கைஸ் வரத்துக்குள்ளேயே போயிடுச்சு கைஸ். தலைகீழாக போகுது கைஸ். ஓ அதனால தான் கிரேசி ரைடுன்றாங்களா? தலைகீழாக போகுது கைஸ், அதனால தான் கிரேசி ரைடு. முடிக்கலாம் வாங்க. வீடியோ எனக்கும் ஏதாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கைஸ். நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்டாக் கடை மட்டும் வாங்கிடலாம். ஏன்னா ஹார்டாக் கடை தேவைப்படுது. 2 ஹார்டாக் கடை அதுவும். ஸோ ஹார்டாக் கடை 1 2 தான் இருக்குது. 2 சாக்கையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ ஏன் ஹார்டாக் கடைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டாக் கடையே போடல. ஸோ இங்கே ஒரு ஹார்டாக் கடை, அடுத்து இங்கே ஒரு ஹார்டாக் கடை. ஸோ ரவுண்ட் அடிப்போம். ரிங்கரி. ஓகே கைஸ் 2 ஹார்டாக் கடை வாங்கியாச்சு. பை கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2 வேணுமா கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மை வாட்டர் பார்க்கோட பார்ட் 2 நாளைக்கு வந்துடும் கைஸ். ஸோ வாங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2 கிடையாது கைஸ், பார்ட் 3 கைஸ். ஏன்னா பாண்டி சொல்லிட்டான். ஓகே கைஸ் மை தீம் பார்க், மை வாட்டர் தீம் பார்க் இருக்குல்ல, மை வாட்டர் தீம் பார்க் எடுத்துக்கிறேன். மை வாட்டர் தீம் பார்க்கோடைய பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் நாளைக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது வீடியோ வருது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோட வியூஸ் பொறுத்து இதோட பார்ட் 2 வரும். ஸோ இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ பாய். பாருங்க சுற்றி காட்டிட்டு இருக்கேன். சாரி. ஸோ அது வந்து சுற்றி காத்துக்குள்ளே என் தம்பி இந்த வெளில போயிட்டான். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்ம தீம் பார்க். நம்ம இந்த வீடியோவோட எண்டில் நம்மளுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஸ்டார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக விட மாட்டாங்களே. போ. ஓகே 2 ஸ்டார் வந்திருக்கு கைஸ். பாய் கைஸ்.